என்ன புனிதா, எதை நாம செய்யாம விட்டுட்டோம்? அம்மா, தெய்வானைக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொல்லிட்டே இருந்தோம்ல, அதை நாம செய்யாம விட்டோமேமா. ஓ, அட ஆமா. ஐயா, அதுதான் காரணமா இருக்குமோ? அது கூட காரணமா இருக்கலாம். நீங்க உடனே அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிடுங்க. அன்னைக்கே கூட உங்க புது தாலிய திருப்பி கோத்துக்கலாம். அண்ணி, தெய்வானை இப்ப மாசமா இருக்காளே, மாசமா இருக்கும்போது தாலி பிரிச்சு கோக்கலாமா? அது ஒவ்வொருத்தர் குடும்ப வழக்கத்தை பொறுத்தது. இது செய்யணும்னு தெய்வமே நினைவுபடுத்திருக்கேன்னா செஞ்சிடலாமே. கல்யாண விஷயத்துல குலதெய்வத்துக்கே கோவம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. அது கூட காரணமா இருக்குமோ? ஐயோ, ஏதாவது உளராத வல்லவா. எங்க எதை பேசணும்னு உனக்கு தெரியாது? அவன் கிடக்குறான், விடுமா. அவன் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னான்ல, அதான் ஏதோ மயக்கத்துல பேசிட்டு இருக்கிறான். அவன் பேசுறதெல்லாம் ஒரு பொருட்டை எடுத்துக்காது, விடு. வல்லவராய மாமாவை ரொம்ப நாளைக்கு அமைதியா வச்சிருக்க முடியாது. அவரால கல்யாணத்துக்கு தடங்கள் வரப்போறது உறுதி. அத நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். ஐயா, இந்த நல்ல விஷயத்த என்னைக்கு பண்ணணுங்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லிடுங்க. இப்பவே பாத்திரலாம். வர்ற வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச நாளா இருக்கு, அப்பவே பண்ணிடலாமே. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. புனிதா, பூஜை ரூம்ல தட்டு வச்சிருக்கேன். ஒரு நிமிஷங்கய்யா. இந்தாங்க ஐயா, எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். வரேங்க. வரேன் ஐயா, வரேன். நல்லது நல்லது. புனிதா, இப்ப என்னம்மா பண்றது? அம்மா, நம்ம தேன்மொழி அத்தை வீட்டுக்கு போய் தாலி கோக்குற விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்துடலாமா? நாம மட்டும் போக முடியாதே புனிதா. அம்மா, அப்பாவும் நம்ம கூட வருவாருமா? என்னம்மா புனிதா, இப்ப நீயும் அம்மா மாதிரி எனக்கும் சேர்த்து எல்லா முடிவும் நீயே எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லப்பா, அது வந்து இத பாருமா, என்ன எதிரையும் இழுத்து விட்டுறாதீங்க. போங்க, போய் ஆக வேண்டிய காரியத்தை நீங்களே பாருங்க. அத்தை, புனிதா, அண்ணி, வாங்க. வா புனிதா, வாங்க. உட்காருங்க அண்ணி. உட்காரு புனிதா. மாமா வரணும். என்ன புனிதா, அத்தை மாமாவை மறந்துட்டியா? இந்த பக்கம் ஆளையே காணோம். ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. இந்தா தேன், பழம் எல்லாம் எடுத்து வைமா. உட்காருங்க அண்ணி. உட்காருங்க. ஆமா, தெய்வானே எங்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா அண்ணி. நான் தான் உள்ள போய் ரெஸ்ட் அனுப்பி வச்சேன். இப்ப தெய்வானையை கூப்பிடு. கையோட மரகதத்துக்கும் புனிதாவுக்கும் சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு. சரிங்க. ஐயோ வேணாண்ணே, நாங்க சாப்பிட்டு தானே வந்தோம், வேண்டாம். வாங்கத்த, வாங்கக்கா. தெய்வான, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. செக்கப்புக்கெல்லாம் ஒழுங்கா போறியாமா? அதெல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கேத்த. சரவண எங்கம்மா? ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மாமா சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டாரு. ஐயோ, வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம தெய்வானைக்கு தாலி பிரிச்சு கோத்துடலான்னு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நாங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நானும் இவரும் அதே தான் பேசிக்கிட்டு இருப்போம். என்னடா இது, தேவானைக்கு தாலி பிரிச்சு கோக்குறது தள்ளி போயிட்டே இருக்குன்னு. நல்ல வேலை நீங்களே அதை பத்தி வந்து பேசுறீங்க. உங்க விருப்பப்படியே செஞ்சிடலாம் அண்ணி. எங்க நம்ம வீட்டுலதான் அடுத்தடுத்து ஏதாவது நடந்துகிட்டே இருக்கே. அண்ணே, இந்த தடவை எந்த தடையும் இல்லாம ஜாம் ஜாம்னு செஞ்சிருவோம். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு தெய்வான. தாலி கோக்குற விசேஷத்தை எங்க வைப்பீங்க? இது என்ன கேள்விமா? நம்ம வீட்டுலதான். ஏன் கேக்குற? அத்தை, என்னால என்னோட ஃபங்க்ஷனை அங்க வச்சுக்க முடியாது.
அந்த யாழினி இருக்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அத்தை. எனக்கு எந்த ஃபங்க்ஷன் பண்றதா இருந்தாலும் அதை எங்க வீட்லயே பண்ணுங்க. தெய்வானே, என்ன பேசுற நீ? தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நீ ஏன் மருமகமா? இது நம்ம விசேஷம், நம்ம வீட்ல தானே நடக்கணும். யாழினி இருக்க இடத்துக்கு நான் வரமாட்டேன் அத்தை. அன்னைக்கு நான் வந்தப்ப கூட என்ன எப்படி இன்சல்ட் பண்ணான்னு பாத்தீங்க தானே? தெய்வானே, நீ அங்க வருவியா இல்லையா நான் கேட்க இங்க வரல. வெள்ளிக்கிழமை உனக்கு தாலி பிரிச்சு கோக்கணும். நீ நம்ம வீட்டுக்கு முந்தின நாளே வந்துடணும்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகத்தான் இங்க வந்தேன். புரிஞ்சுதா? அண்ணி, இவ ஏதோ கோவத்துல தெரியாம பேசுறா. நீங்க ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி. இந்த மாதிரி கோவமாலாம் உன்கிட்ட பேசுறதோட சரிதான். நான் சொன்னது சொன்னதுதான். அண்ணே, நான் வரேன். அண்ணி, தேனு வரேன். அண்ணி, அம்மா, ஏய், இப்படிதான் உன் அத்தை கிட்ட பேசுவியே நீ? இங்க பாரு தெய்வானே, ஒரே பொண்ணுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோன்னு எல்லாரையும் பேச வச்சிடாத. தேவான, இங்க பாரு, அம்மா கிட்ட நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. பெரியவங்களை இப்படிதான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்களா? அக்கா, யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நான் அந்த வீட்டுக்கு வந்து தாலி கொத்துக்க மாட்டேன். ஏய் தேவான, அச்சோ அத்தை, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. இவ்ளோ கோவமும் பிடிவாதமும் இந்த நேரத்துல அவளுக்கு ஆகாது. நான் சொல்றேம்மா. அத்தை, அம்மா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன் அத்தை. மாமா, கொஞ்சம் நீங்க அவளுக்கு சொல்லி புரிய வைங்க மாமா. சரிம்மா. சரி, நான் வரேன் மாமா. வரேன் அத்தை. சரி. என்ன தேனு? என்னங்க இவ? அம்மா. புனிதா, என்ன? அவ எப்படி எல்லாம் பேசினான்னு பார்த்தேல்ல? அம்மா, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டாமா. என்ன கோவம்? பொல்லாத கோவம். சின்ன பிள்ளைங்க கோவத்துக்காக காலங்காலமா நம்ம வீட்டுல நடக்கிற பழக்கத்தை நாம மாத்திக்க முடியுமாமா? அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. நான் சரவணன் கிட்ட சொல்லி தேவானியை சம்மதிக்க வைக்க சொல்றேன். நான் ஆபீஸ்ல சரவணன் கிட்ட பேசுறேம்மா. ஐயோ, என்னமோ போ. எனக்கு வர வர இந்த சின்ன பசங்க பண்ற எதுவுமே புரிய மாட்டேங்குது. சரி, போலாமா? வா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் தெய்வான, ஆனா அம்மா அதுக்கு ஒத்துக்கணும்ல. நீங்க தான் ஒத்துக்க வைக்கணுமாமா. இங்க பாருங்க, இந்த மாதிரி காலத்துல திரும்ப திரும்ப அந்த யாழினி வாயிலெல்லாம் விழுந்துட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா எனக்கு அந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனே வேண்டாம். இப்படி எல்லாம் வார்த்தையை விடாதுன்னு சொல்லியிருக்கான்ல. பின்ன வேற எப்படிங்க பேச சொல்றீங்க என்ன? இங்க பாருங்க, எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல தான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கணும். ஐயோ, அம்மா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்கன்னு, அதனால வேணாம் தெய்வானன்னு என்ன கன்வின்ஸ் பண்ண நினைக்காதீங்க. நான் சொன்னதை தெளிவா போய் புனிதாக்கா கிட்ட சொல்லுங்க மாமா. இல்லைன்னா அவ்வளவுதான், திரும்ப உங்ககிட்ட பேசவே மாட்டேன்.